ஹலோ கைஸ், இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் பொட்டேட்டோ மூண்டால் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் கோகோனட், க்ரீன் சில்லி இதெல்லாமே ஒரு பேஸ்ட் மாதிரி இப்போ வெங்காயம், தக்காளி, க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் கும்பகோணம் கடப்பாக்கு மெயினான இன்க்ரீடியண்ட். ஸோ இது கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கும் போது நம்ம கடாயில் எண்ணெய், கடுகு, க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம குக்கரில் வச்சுருக்க அந்த மூண்டால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் அதையும் நம்ம இந்த கடப்பாக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது உள்ள சேர்த்து நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இருந்ததுன்னா அதை போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது ரெடி ஆகிட்டே இருக்கும்பொழுது நான் இட்லி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கும்பகோணம் கடப்பா எதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இடியாப்பம், இட்லி, கல் தோசை இது எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் கடப்பா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி ரெடி பண்ணி நாங்கள் சூடாக சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கி எங்களோட டின்னர் மெனு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.